இந்த 7up பாட்டில் எத்தனை பேர் குடிச்சிருப்பிய? அதிகமாக இந்த பாட்டில் குடிச்சு 7up குடித்தா சுகர் வரும்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. ஓகேவா? இதில் பேப்பருக்கு பின்னால் இருக்கிறத படிச்சுட்டு குடிங்கடான்னு யாராவது கேட்குறீங்களா? அது கிடையாது. மற்ற 29 20 ஆக்சுவலாக எத்தனை நம்ம 18க்குள்ளே வந்தால் சுகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டிச்சுன்னா சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கே தெரியல. அந்த வாயில் வந்த மாதிரி அடித்து விடவும் முடியல. ஓகேவா? இந்த சுகர் இதெல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து குடிங்க. 7up மற்ற எந்த ஜூஸாக இருந்தாலும் குடிக்கும்போது பார்த்து குடிங்க. ஏன்னா அவங்க காசு தான் செலவாகும். நம்ம கண்டதை குடிச்சிட்டு போவோம். ஆனால் கடைசியில் வச்சு கேட்டால் நம்ம பணத்தை நம்மளே எப்போ தீர்த்துருப்போம் நமக்கு தெரியாது. அதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் இருக்குது. இதை தடையும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது நம்ம ஒரு தண்ணிக்கு தேவைக்கு குடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபார் அது என்ன சொல்லுவாங்க, ஜூஸு தண்ணியாட்டு மட்டும் குடிச்சிக்கலாம். வேறு ஒன்றும் இதில் பயப்படைக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம குடி பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கேவலமான ஐட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு குவாட்டரை போட்டு சில அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பெரிய ஆட்கள் அவைகளுக்கு என்ன செய்யுது, இதை கொடுத்துருவாங்க. இதே மெத்தடு தான் தேங்காயிலையும் போட்டு குடிக்கிது. அது மண்டைக்கானம் சூடாகி என்ன நடக்குதுன்னு அப்போவே தெரியாமல் எல்லாம் பிளாட்டு. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடுங்க. கல்யாணம் ஆனாலும் இனி ரொம்ப கவனமாக தான் கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் உள்ள ரிஸ்க்கும் தெரியாது, நமக்கு அந்த தேங்காவில் உள்ள ரிஸ்க்கும் தெரியாது. மனுஷன் வாழணும்னா 2 விஷயத்தையும் தப்புனா தப்பு தான். குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுனா அது 2ஐயும் நம்ம நிறுத்தி தான் ஆகணும். தண்ணி குடித்தா எந்த தப்பும் இல்லை. நீங்கள் குடிக்க பதிலாக மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம், அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதுலேயே கொஞ்சம் கவனமாக ரிஸ்க் எடுத்து கவனமாக போட்டு இது பண்ணால் தப்புக்குங்க. சொல்ல வேண்டியது சொல்லணும், கடமை, அவ்வளோதான்.